வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், அதாவது டார்க் சர்க்கிள்ஸ், இல்லைன்னா எங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா பெரிஆர்பிட்டல் மெலனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதனால வருது அண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கருவளையம் அப்படிங்கிறது சில ஃபேமிலிஸில் ஜெனட்டிக்காகவே இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மதராக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபாதர் சைடில் இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே சிமெட்ரிக்கலாக ஒரு டார்க் பிக்மெண்டேஷன் பேட்ச் மாதிரி இருக்கும். இதை வந்து நாங்கள் பிக்மெண்ட்ரி டிமார்கேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது உடம்புலேயே சார்ந்த ஒரு கலர் சேஞ்சு, அதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போது பேர்த்லேருந்து இல்லாமல் வந்து த்ரூ லைஃப், லேட்டர் இன் லைஃப் வரும்போது அதுக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா மூணாக டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று வந்து பிக்மெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிக்மெண்ட்ரினா வந்து வெறும் அந்த பிக்மெண்டேஷன் டார்க்னஸ் மாத்திரம் இருக்கிறது. இது எதனால வரலாம்? எக்ஸசிவ் ரப்பிங்னால, அதாவது அலர்ஜிக்காக இருக்கிறவங்க, இல்லைன்னா ரொம்ப வந்து ஆஸ்மேட்டிக்காக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபேமிலியில் அலர்ஜிஸ் இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோஸ் பீப்புள் வில் கீப் ரப்பிங், அதாவது இந்த கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலையுமே வந்து உங்களுக்கு அந்த ஹோல் பகுதி வந்து டார்க் ஆகிடும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜல், காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப காமன் ரீசன். இந்த காஜல் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே வில் ஹாவ் டெபாசிஷன் ஆஃப் லெட். அந்த காஜல் இருக்கிற பிளாக் பிக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தோல் கடியில் டெபாசிட் ஆகி அது ஒழுங்காக எடுக்காமல் இருக்கும்போது அதுவுமே ஒரு டார்க்கனிங் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு இதுதான் பிக்மெண்ட்ரி காஸ்ட்னு சொல்கிறது, அதாவது பேசிக்காக ஒரு டார்க் கலரேஷன், டிஸ்கலரேஷன் கொடுக்கறது. இது தவிர வாஸ்குலர் அப்படிங்கிற காஸ்ட் சொல்லுவோம். வாஸ்குலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தோல் கடியில் இந்த பகுதியில் இருக்கிற தோல் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கு, ஈவன் ஒரு ப்ரௌன் கலர்டாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அடியில் இருக்கிற ரத்த குழா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தோல் வழியாக தெரியும். அப்போ வந்து ஒரு பர்பிள் கலர் இல்லைன்னா வந்து ஒரு ரெட்டிஷாக ஒரு டார்க் கலர் இருக்கிற மாதிரி தே லுக். இது தவிர ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன்ஸ், அதாவது நம்ம ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும்போது நம்ம போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நம்ம ஐ சாக்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ரொம்ப டீப்பாக கண் இருக்கிறவங்க பை போன் ஸ்ட்ரக்சரே சில பேருக்கு ரொம்ப ஒரு குழியாக இருக்கும் ஸ்கின் கண்ணு. அப்படி இருக்கும்போது மேலே இருக்கிற ஐப்ரோட ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதோட ஷேடோவை கீழே விழும்போது கூட வந்து நம்ம கண்ணை சுற்றி ஒரு கருவளையம் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாம் தவிர ஒன் மோர் திங் விச் ஹேப்பன்ஸ், அதாவது உங்களுக்கு ஏஜ் ஆக என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஃபேட், அதாவது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழியே இருக்காது. பட் ஏஜில் இருக்கிறவங்க, அதிகமாக ஏஜ் இருக்கிறவங்க, ஒரு 40+ ஒரு 35+ இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு குழி வர ஆரம்பிச்சிடும். அது ஏன் வருது அப்படின்னா இந்த சீக்கில் இருக்கிற ஃபேட் த்ரூ ஏஜ் ஆக ஆக கீழே வந்து போய்கிட்டே இருக்கும், டிசெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த கண்ணுக்கு கீழே ஒரு குழி வர ஆரம்பிச்சிருது. அந்த குழி கூட சில பேருக்கு வந்து ஒரு கருவளையம் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு கருவளையத்துக்கு வேரியஸ் காசஸ். அதர் தென் திஸ் அஃப்கோர்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே இருக்குது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, ரொம்ப வந்து ஸ்லீப் ஹவர்ஸ், இன்னும் ஒரு நாளைக்கு வந்து less than 7 hours ஸ்லீப் இருக்கிறவங்க, அண்ட் ரொம்ப ரேண்டம் ஸ்லீப் ஹவர்ஸ், இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ சில டைம் வந்து மார்னிங் தூங்குவாங்க, சில டைம் நைட் தூங்குவாங்க, அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறேன்னு வீக்கெண்ட்ஸ் தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப எராட்டிக் ஸ்லீப் ஸ்கெடியூல் இருக்கிறவங்களுக்கும் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் மோரோவர் ரொம்ப புவர் லைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு புவர் லைட்டில் வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கும் அண்ட் ஐ ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. So how do we prevent this? Firstly, diet variation and lifestyle modification ரொம்ப முக்கியம். என்ன diet variation பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first of all hydration is ரொம்ப important. And other than hydration, ஒரு நல்ல ஒரு vitamin A and vitamin C இருக்கிறது diet. And vitamin K is also very important. அதாவது உங்களுக்கு அந்த ஐ கீழே இருக்கிற ப்ளீடிங் டெண்டன்சியை கரெக்ட் பண்ணுறது vitamin K பண்ணும். ஸோ இந்த ஒரு விட்டமின்ஸ் இருக்கிற டயட் வந்து கன்சியூம் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் தென் தட் உங்கள் ஸ்லீப் ஸ்கெடியூல், சரி நம்ம யூஷுவல் பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுவும் நைட் ஸ்கெடியூல்ஸ் இருக்கிறவங்க, நைட் ஜாப்ஸ் இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு வந்து 5 மணி நேரம் தான் என்னால் வீக் டேல தூங்க முடியுது, அதனால நான் வீக்கெண்ட் வந்து 10 மணி நேரம் தூங்கி காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. அப்படி இருக்கவே இருக்காதுங்க. மேன் இஸ் அனிமல் ஆஃப் ரொட்டீன். அதாவது வந்து நம்ம எதுவுமே ரொட்டீனாக தான் பண்ணணும். 10 மணிக்கு நைட் தூங்குறீங்கன்னா எவ்ரிடே யூ ஸ்லீப் அட் 10 o'clock in the night. 7 hours of sleep is essential in a day. அதுக்கு கீழே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஐ ஸ்ட்ரெயின் அண்ட் த ஐ கண்டினியூஸ் ஒர்க்கிங் ஆஃப் தி ஐயே வந்து உங்களுக்கு அந்த கருவளையம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் திஸ் ப்ராப்ளம், பட் ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெனி ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இது தவிர வந்து உங்கள் காஸ்மெட்டிக்ஸ், எஸ்பெஷலி விமன், இந்த காஜல் போடும்போது நீங்கள் யூஸ் அதாவது உங்களுக்கு லீக் ஆகாத காஜல், ஆர் ராதர் வந்து உங்களுக்கு லீக் ப்ரூஃப் காஜல்னு வரும், ஸ்மஜ் ப்ரூஃப் காஜல்னு வரும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அந்த லெட் வந்து இன்ஃபேக்ட்
இந்த காஷ்மீரி அந்த மாதிரி பாப்புலேஷன்ல வந்து who use lot of காஜல் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் ஆப்கான்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கள they have done studies. இந்த இடத்துல வந்து தோலை வந்து கட் பண்ணி பயோப்சியே பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் they have found out that இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் ஆஃப் லெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்க கண்ணில், அதனாலே கருவளையம் கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆர்கானிக் காஜல் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. இந்த நைட்ஸ் பிஃபோர் யூ கோ டு பெட் யூ ஷுட் ரிமூவ் அவுட் யுவர் மேக்கப் வித் அ வெரி வெரி ஜென்டில் கிளென்சர். ஏன்னா கண்ணை சுற்றி இருக்கிற ஸ்கின் இஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். யூ ஷுட் யூஸ் அன் ஆல்கஹால் ஃப்ரீ ப்ராடக்ட், வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட், அண்ட் ரொம்ப ஜென்டிலாக வந்து ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு லேசாக வந்து ஒரு சாஃப்ட் காட்டன் ஆர் சாஃப்ட் கிளாத் வச்சு எடுத்துடணும் மேக்கப்பை. ஷுட் நெவர் லெட் த மேக்கப் பி ஆன் த ஸ்கின் பிகாஸ் இட் வில் டெபாசிட் அண்டர் த ஸ்கின். ஸோ இது தவிர வந்து நீங்கள் வென் யூர் யூஸிங் சப்போஸ் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபேஸ் பேக்லாம் போடுவாங்க. இந்த ஃபேஸ் பேக் எல்லாம் போடும்போது ப்ரிஃபரபிளி அவாய்ட் தி ஐ சரௌண்டிங் ஏரியா. ஏன்னா இந்த ஏரியா நீங்கள் அந்த ஃபேஸ் பேக் ட்ரை ஆகும்போது அப்படியே பிடிச்சி இழுக்கும்போது அந்த அந்த கண்ணுக்கடியில் இருக்கிற தோல் வந்து இட் வில் டேமேஜ் இட். ஸோ பெட்டர் டு அவாய்ட் தோஸ் ஏரியாஸ் அண்ட் டெஃபினெட்லி ரீட் இன் குட் லைட். உங்களுக்கு வந்து இஃப் சப்போஸ் எனி ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃப்தல்மாலஜிஸ்ட் ஐ டாக்டர் கிட்ட போயிட்டு அப்பப்போ உங்கள் பவர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அது தவிர வந்து அவாய்ட் ரப்பிங் தி ஐஸ். எதுக்குமே சொல்கிறேன் நான் கண்டினியூஸ் சில பேர் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குனாலே ஒரு டென்ஷன் ஆனாலே கண்ணை வந்து ரொப் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. And other than that, of course, like I told, diet modifications. What else can be done? Medically என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have chemical peels. இது வந்து medicinal substances which lactic acid, glycolic acid. இது வந்து lactic acid பார்த்தீங்கன்னா பால்லேருந்து எடுக்கிறது, glycolic வந்து sugar caneலேருந்து வருது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ணுக்கு அடியில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை கண்டிப்பாக லைட்டன் பண்ணும். சப்போஸ் இந்த குழி தான் உங்களுக்கு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு பயங்கர குழியாக இருக்குது, அதுதான் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் we can do fillers. அதாவது ஃபில்லர்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் கடியில் இருக்கிற டிஷ்யூ, அதாவது ஹைலரோனிக் ஆசிட் அப்படிங்கிற டிஷ்யூவே சிந்தட்டிக்காக இப்போ வருது. அதை வச்சு வந்து அந்த குழியை வந்து உங்களுக்கு we can fill it out. And also வந்து உங்களுக்கு இந்த apart from all this வந்து உங்களுக்கு there are other lasers also which are available to help in this pigmentation around the eye. So by doing all this, by maintaining a healthy lifestyle and by using cosmetics which are safe for your skin, you can definitely prevent your dark circles and have healthier and better looking healthy eyes. Thank you.